இனிமே நான் போராட வேண்டியதில்லை. சௌமியா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீயும் ரொம்ப களைச்சு போயிருக்க. ப்ளீஸ் கொஞ்சம் தூங்க. தூக்கம் வரலங்க. படுத்துக்கோ. சௌமியா, தாலாட்டு பாடவா? இதை அறிவிக்கிறேன். நானும் என்னோட மனைவி பிரீத்தியும் இந்த வீட்டில் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னுடைய சொத்து பத்து அனைத்திலையும் என்னுடைய மகன் அருணுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. என்னுடைய மகனாகிய அருணை என்னுடைய சொத்து பத்து அனைத்திலிருந்தும் வெளியேற்றுகிறேன். அவ்வளவுதான். நாங்க எல்லாருமே பார்த்தோம். இந்த குழந்தை உன்னோட கர்ப்பத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த குழந்தை பிறந்தது உன்னோட மடியில தான், வளர்றதுக்காக. ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்தை சமுதாயம் ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்புறம் அருண் மாதிரி ஒரு கணவர் எல்லா சூழ்நிலையிலையும் உனக்கு தான் துணையா இருக்காரு. நான் ஒரு உண்மையை சொல்றேன். உங்க 2 பேரோட உறவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு உங்க 2 பேரோட கதை என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க பணத்தை பத்தி பேசுறீங்களே. ஆக்சுவலா அது வந்து நான் சொல்றதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை நான் அரேஞ்ச் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நாங்க கொடுக்குறோம். ஆனா அதுக்கு நாளைக்கு விடியற வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்களா? இருப்பீங்கன்னா நீங்க இங்கேயே இருங்க. உங்க மக மேல நாங்க இவ்வளவு பெரிய பழிய சுமத்திருக்கோம். ஆனா நீங்க எங்களுக்கு பணம் தரேன்னு சொல்றீங்களா? அருணண்ணா, எங்க குடும்பம் இப்படித்தான் பாருங்க. சின்ன வயசுல இவன் கலாட்டா பண்ணும்போது காலனில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் இவனை என்னைக்குமே திட்டினதில்லை. இவனை எடிக்கு திட்டினதில்லை. நீங்க அடிக்கும் போது நான் இவனை எத்தனை தடவை காப்பாத்திருக்கேங்க. அப்புறம் நான் எப்போ என் மகனுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நான் வர விடலைங்க. எத்தனையோ தடவை நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு 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 இவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான். நான் இவன் கிட்ட இருந்து இவனுடைய சந்தோஷத்தை பறிச்சுட்டேன். இல்ல, இவன் என்ன பெருத்தர மாட்டான்லங்க? இல்லம்மா. உண்மையதான் சொல்றீங்களா? பெருக்க மாட்டான்ல என்னுடைய பையன். அத்தை, எனக்கு தூக்கம் போயிடுச்சு. என்ன மறுபடியும் தூங்க வைங்க. அத்தை மாமா போட்டோ கூட இங்க இல்லையே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அத்தை மாமா எங்க போயிட்டாங்க?
சிண்டு கண்ணா இங்க வா. உன்னோட அத்தைக்கு ஆதித்யா தான் தேவையா, அதனால அவங்க போயிட்டாங்க. உனக்கு தான் தெரியும்ல, உங்க மாமா அவங்க அத்தை பின்னாடி தானே சுத்துவாரு, அதனால அவரும் போயிட்டாரு. அப்பா கூட உங்க பின்னாடியே தானே சுத்திட்டு இருக்காரு. அவர் அவரோட வீட்டை விட்டு வந்துட்டாரே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சின்னவனா இருந்துகிட்டு உனக்கு அவ்வளவு பெரிய வாயா? நான் அவன் மாமா அத்தையை வெளியில அனுப்புனேன். என்னடா பண்ணுவ? எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். நீங்க தான் என் அம்மா கிட்ட இருந்து என்ன ரொம்ப நாள் பிரிச்சு வச்சிருந்தீங்க. அதே மாதிரி தான் மாமாவையும் ரொம்ப தூரத்துல பிரிச்சு வச்சிட்டீங்க. வா, எங்கங்க? என் கூட வா. மல்லிகா, நான் அவங்க 2 பேருக்கு எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர் ஃபோன் ஆஃப் பண்ணி வருது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க எங்க இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் அவங்க ஃபோன் ஏன் ஆஃப் பண்ணி வருது? எனக்கும் இப்படிதான் இருந்தது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். சரி, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒண்ணுமே புரியலையே. எங்க இருப்பாங்க? என்ன பாட்டி, அக்கா அருண் கூட தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க தேவையில்லாம இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டாம், சரியா? பொண்ணு மேலயும் மாப்பிள்ளை மேலயும் அன்பு பொங்கி வழியுது. நீ கவலைப்படாத மகேந்திரா, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். இத்தனை நாளா பேசாம இருக்கோம், என்ன பண்றதுன்னே புரியல. அந்த சௌமியாவோட புருஷனா இருக்கான். அவன் என்னோட அருண் இல்ல. போலாமா பிரீத்தி? இவ்வளவு தலகணம் தேவையில்லை அர்ஜுன் தாஸ். மகனும் மருமகளும் வயசான காலத்துல துணையா இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. இப்படிப்பட்ட மருமகளும் மகனும் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. இவங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. அர்ஜுன் தாஸ், என்னையும் சௌமியாவையும் பார்த்து பொறாமப்படுறவங்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கலாம். ஆனா எங்களை வாழ்த்துறவங்கள ஒன்றும் கம்மியா இல்லை. அருண்னா நான் அடுப்பை ரெடி பண்றேன், நீ சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண, சரியா? ஆனா சாப்பாடு சமைக்கிறதுக்கு பாத்திரம் கூட வேணும் இல்லைங்க? இதுவும் சரிதான். ஆனா நீ டென்ஷன் ஆகாத. நீ ஏன் இந்த விஷயத்தை அடிக்கடி மறந்துடுற? அதாவது உன் புருஷனோட பேரு. உங்க பேரு அருண். இங்க பாருங்க அருண், இப்போ ரொட்டி செய்யணும்னா தவா தேவைப்படும்ல. எனக்கு ஒரு ராஜஸ்தானி ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஒரு டிஷ்ஷை செய்வான். வழக்கமா இருக்கிறத ஏன் சாப்பிடணும்? டிஃபரெண்டா அந்த டிஷ்ஷை சாப்பிடலாம். அத நீ பண்ணு. நீ மாவை ரெடி பண்ணு, அப்புறம் நான் அடுப்பை ரெடி பண்றேன். ஏன் எரிய மாட்டேங்குது? என் பொண்டாட்டிக்கு முன்னாடி அவமானப்படுத்துது. எரிஞ்சு தொலைய. நான் பத்த வைக்க வாங்க, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்றேன்.